நாங்க காசு கொடுத்து தான் எல்லாரையும் கூட்டங்களுக்கு கொண்டு போகணும். ஆண்டாதபுரத்துல கூட்டத்துக்கு 5 பேர் 10 பேர் தான் பஸ்ல போனாங்க. 5 பேர் 10 பேர் பஸ்ல போயிருந்தா அந்த பிரம்மாண்டமான அன்றாதபுரத்திலேயே மாத்திரமில்லை, இந்த நாட்டிலேயே ஜனாதிபதி போன கூட்டங்கள்ல வரலாறு காணாத கூட்டத்தை அன்றாதபுரத்துல கண்டீங்க. அதை எப்படி பஸ்ல 5 பேர் 10 பேர் போய் என்னாண்டு வரலாம்? நாலு அன்னைக்கு 16ஆம் தேதி ரங்கா நீங்க ரங்கா நாங்க உங்களுக்கு ஒரு சவால் விடுக்கிறோம். நான் காசு கொடுத்து தானே கொண்டு போறோம்னு சொல்றாரு கூட்டத்தை. ரைட், நாலு அன்னைக்கு 16ஆம் தேதி ஜனாதிபதி ஸ்லாவத்துக்கு வர்றார். புத்தளம் டிஸ்ட்ரிக்ட் மீட்டிங். நான் பொறுப்படுத்திக்கிற 50 பஸ்ஸுக்கும் நான் கொண்டு போன ஆட்கள். நீங்க ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் உங்களோட சக்தி டிவி ஆட்களை போடுங்க, இல்லாட்டி சிரசையை போடுங்க. நாங்க காசு கொடுத்து ஏத்துறோமா, சாப்பாடு கொடுத்து ஏத்துறோமா, அல்லது 5 பேர் 10 பேர் போறாங்களான்னு பாருங்க. இன்று மக்கள் நன்றி சொல்றதுக்காக முடிச்சிருவோம். மக்கள் ஜனாதிபதிக்கு அவர் செஞ்சுக்கிற அத்தனைக்கு நன்றி சொல்றதுக்காக வராங்க. நேற்று நாமல் புத்தளத்துல நடந்தார். புத்தளம் டவுன்ல போன முறை நடந்த நேரம் பொன்சேகா வீசின நேரம் அதுக்கடுத்து எல்லாம் வெளியே வருது, கடைக்கு வெளியே வந்து கூட ஆட்கள் பார்க்க இல்லை. நேத்து நான் உங்களோட விஷுவல பாருங்க, நான் இதுல போட்டிக்கிறேன், என் பேஸ்புக்ல இருக்கிற பாருங்க. மக்கள் எல்லாம் கடைக்குள்ள இருந்து அங்கிருந்து இங்கிருந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சி அவரை உள்ளுக்கு இழுத்துட்டு போய் கை கொடுத்து பெரும் ஆரவாரத்தோட வரவேற்றாங்க. என்னத்துக்கு கண்டால் புத்தளத்துக்கு அவர் செஞ்சிருக்கிற ஜனாதிபதி செஞ்சிருக்கிற நன்றிக்கு மக்கள் அந்த சந்தோஷத்தோட அவரை வரவேற்றாங்க. எங்களுக்கு செஞ்சிக்கிற மக்களுக்கு செஞ்சிக்கிற வேலை திட்டங்களுக்கும் அங்க நடந்திருக்கிற அபிவிருத்திகளுக்கும் ஜனாதிபதி கொண்டு செய்யற உதவிகளுக்கும் நன்றி சொல்ற ஒரு கடப்பாடி மக்களுக்கு. அந்த கடப்பாட்டை எங்களோட மக்கள் செஞ்சாங்க. அதே மாதிரி இந்த சிங்கள கிராமங்களுக்கு போனாலும், எந்த கிராமங்களுக்கு போனாலும் சிங்கள எங்கட சமூகம் நகரங்கள்ல வாழ்றதுக்கு புறம்பா கிராமங்கள்ல சிங்கள மக்கள் வாழ்ற எங்க போனாலும் அங்கெல்லாம் அவருக்கு நன்றி சொல்றதும் அவருக்காக பிரார்த்திக்கிறதும் அவரை கடவுளா வச்சு கும்பிடுற ஆட்களும் மீக்குது சிங்கள பௌத்த கிராமங்கள். அப்படியான ஒரு நிலையில எங்க இருக்கிற நேரம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ரணில் விக்ரமசிங்க நாங்க அரசாங்கத்தில் இருந்தோம், அவர் என்னத்தை தந்தார். இப்ப பாய்ஸா இருக்கணும், ஃபௌசியா இருக்கணும், ரௌஃபாகிமா இருக்கணும், ரிஷாடா இருக்கணும், நாங்க அத்தனை பேரும் மூமியங்கள், முஸ்லீம்கள், களிமா சென்ன மக்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் களிமா சென்ன மக்கள். எங்களுடைய இன்ட்ரெஸ்ட் மஹிந்த ராஜபக்சே இல்ல. அமைச்சர்மார் அத்தனை பேரும் இருந்து கொண்டு பெரிய ஒரு ரோசினில் வைக்கிறாங்க. எங்களோட ஃபைல் எவ்வளவு பெருசா இருக்கும் சொல்லி அவங்களுக்கு எல்லாரும் மறந்து உங்களோட ஃபைல் எல்லாம் காய்ஞ்சி அரைஞ்சி ஒரு இஞ்சி இருந்தாலும் ஜனாதிபதியுடைய ஃபைல் 20 அடி ஒசரத்துல இருக்கு. எங்கள்கிட்ட இருக்கு அந்த ஃபைல், எங்கள்கிட்ட அந்த ஃபைல் இருக்கு. ஆனா முஸ்லீம்களா பிறந்தா நாங்க ஈமான் கொள்ளல மஹிந்த ராஜபக்சே. நாங்க அல்லாஹ் ஈமான் கொண்ட மக்கள். எங்களுக்கு யாருக்கு நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. மத்தது எங்களோட பிரச்சனை என்ன? முஸ்லீம் சமூகம் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு இன்றைக்கு அடிக்கப்பட்டிருக்கு. அனுராதபுரில் ஸ்டார்ட் பண்ணி ரங்கா இன்னைக்கு அலுத்கம்ம மட்டும் முடிச்சு அலுத்கமே அழிச்சிருக்கி. இந்த நேரத்தில் இவர் கேட்டார் தானே, ஒப்போசிஷனால செஞ்சிருப்பாங்க இன்றைக்கு ஜெயலலிதா. அப்ப இந்த அனுராதபுரில் நான் பேச போல டிஸ்டர்ப் பண்ணேன் ப்ளீஸ். நீங்க அனுராதபுரில இருந்து அலுத்கம்ம மட்டும் அடிச்ச நேரம் நீங்க பாய்ஸாவா இருந்தீங்க, இல்லாட்டி நீங்க மொஹமட்ன்ற பேரை முன்னு வச்சு நீங்க அப்புவாமியில பேர்ல இருந்தீங்களா? அப்ப நீங்க எங்க உங்களோட குரல் எங்க இருந்துச்சு? நாங்க கேட்கவே இல்லையே. நீங்க ஜனாதிபதிக்கு ஏன் பேசல? நான் விலை போன அரசாங்கத்தில இருந்து எங்களோட பள்ளிவாசல் தாக்கப்பட்டிருக்கு, உடனடியாக நீங்க நடவடிக்கை எடுக்கணும். இல்ல நாங்க முஸ்லீம் அமைச்சர்மாரெல்லாம் போவோம். எத்தனை முஸ்லீம் அமைச்சர்மார் ஒன்றுக்கு சைன் பண்ணினாங்க? எத்தனை முஸ்லீம் அமைச்சர் ஜனாதிபதி மாவ பலண்ட தெண்டேப்பா ஒரு கிளி ஒரு வீசு இப்படிக்கு சீரழிச்சு போட்டு நான் முஸ்லீம் அமைச்சர்மார் அப்படியும் நீங்க இருந்து கொண்டிருக்கிறீங்க. காரணம் நீங்க எதிலோ ஒன்றுல அவர்கிட்ட மாட்டி கொண்டிருக்கிறீங்க. அதனாலதான் மக்கள் இன்று நான் கிழக்கு மாகாணம் போயிட்டு வந்தேன். உங்களோட சக்தி டிவியால எல்லாம் காட்டினாங்க. மக்கள் நீங்களே தூக்கி கொண்டே போறாங்க. மக்களுக்கு நம்பிக்கை இழந்துட்டாங்க. இந்த தலைமத்துவத்துல நம்பிக்கை இழந்துட்டாங்க. எங்களுக்கு ஒண்ணு ரோசிக்க வேணும். நாங்க தீர்மானிக்க முடியும் யாருக்கு வாக்களிக்கிறீங்க. நீங்க ஒண்ணுதான் தம்முள்ள பள்ளியை காப்பாத்தி கொடுங்க. மிச்சம் பேசுறீங்க நீங்க. தம்முள்ள பள்ளியை காப்பாத்தி கொடுங்க. நீங்க அங்கதான் தொழுவ போறீங்க. அதுதானே ஒரு டிரான்சிட் பாயிண்ட் எல்லாத்துக்கும். அதை காப்பாத்துங்களே. அதுக்கு ஒரு காகிதம் கொண்டாங்களே. நாங்க இந்த பள்ளி உடைக்க மாட்டோம் ஜனாதிபதி கொண்டாங்க. நான் வார நாளைக்கு ஜனாதிபதி ஸ்டேஜுக்கு நம்ம டைம் தாரீங்களா? ரைட். இந்த நாட்டை பொறுத்தளவுலயோ எந்த நாட்டை பொறுத்தளவுலயோ பிரச்சனை ஒன்று வந்தால் அதை தீர்க்கிறதுக்கு உரிய முறைப்படியில் நாங்க தீர்க்கணும். நான் சொல்ல இல்ல மைத்ரி என்ன இவங்க சொல்றாப்புல மஹிந்த ராஜபக்சேக்கு இவங்க ஓட்டு போடாட்டி இவங்க முஸ்லீம் இல்லைன்னு சொல்லி நான் சொல்ல இல்லை, நான் சொல்ல விரும்பவும் இல்லை, அப்படி பேசினதும் இல்லை. ஆனால் மைத்ரிக்கு இன்றைக்கு ஓட்டு போடாட்டி
நீங்க முஸ்லீம் இல்ல கபூர்ல வேதனை கிடைக்கும் இங்க சொர்க்க நரகத்துக்கு போவீங்கன்னு சொல்ற அளவுக்கு இவங்க பேசுறதுக்கு என்ன காரணம்? இது அப்படி அப்படி ஒரு நான் வேற ரோங்க பேச விட மாட்டேன். எனக்கு சொன்னா இல்ல, நான் அப்படி சொல்லல. நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா, நீங்க எல்லாம் களிமா சென்ன மக்கள் நல்ல விலையும் களிமாஸ் இல்ல. அவர் பேசிட்டார், நான் பதில் சொல்றேன். நீங்க அதுக்கு அப்புறம் தெளிவா சொல்லுங்க. நான் பேசினே நீங்க அதுக்கு அப்புறம் சொல்லுங்க. போல ஒழுங்கா பேசுங்க. இது விவாதமா ரோங்க செல்ல கூடாது. விவாதமா போறோம். உங்க கருத்தை சொல்லுங்க. இந்த கருத்தை நான் சொல்லி முடிக்கணும். இப்ப இதுல இவங்க முன்வைக்கிற கருத்துக்கள்ல மைத்திரிக்கு ஓட்டு போடாட்டி நீங்க எல்லாம் முஸ்லீம் இல்லன்ற ஒரு கருத்தை பொது இவர் அசாத் அலி மாத்திரம் இல்ல, இது சமூக வலைத்தளங்கள்லையும் அதுலயும் எல்லாமே அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்க, என்ன நரகத்துக்கு போவீங்க, ஏதோ இஸ்லாத்துல ஆகப்பெரிய ஒரு தவற செய்யறது மாதிரி பேசுறாங்க. இப்பவும் என்னென்றால் ஒரு மஹிந்த ராஜபக்ச சாதாரணமா ரணில் விக்ரமசிங்க, பொன்சேகா, மைத்ரி இங்க வந்து போன அமைச்சர்கள் தலைவர் மாறி இல்லையே, பெரும்பான்மை பௌத்த சமூகம் நம்புது அவர் யுத்தத்தை வென்று கொடுத்து இந்த நாட்டுல ஒரு பெருந்தலைவரா கொண்டு ஒரு பெருந்தலைவரா அவரை பாக்குற அந்த மனநிலையை நீங்க மாத்த இல்ல. அதுக்கு பொன்சேகா தான் அப்படின்னா பொன்சேகா வெண்டி போனமே, பொன்சேகா வெள்ளை இல்லையே, பொன்சேகா தான் கேக்கே வெட்டினானே, பொன்சேகா இங்க வெண்டாது. 18 லட்சத்துல நீங்க அத உத்தியோகபூர்வமா சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க? பொன்சேகா தான் யுத்தத்தை வெட்டினார், ஜனாதிபதி இல்ல, ஜனாதிபதி வெளியூர்ல. 2005ஆம் ஆண்டு 2010ஆம் ஆண்டு பத்தி இவர் பேசினாரு. ஜனாதிபதி முஸ்லிம்கள் மத்தவங்க வாக்களித்தாங்க, ஜனாதிபதி வெத்தினாரு. இப்ப இந்த அனுராதபுரிலிருந்து அலுத்கமில் அடிக்கப்பட்டது இந்த 2 வருஷமா, ஜெயலலிதா நடந்தது நேத்தும் இன்றைக்கும். இதை இவங்க முஸ்லிம் என்ற முறையில் நான் கேட்கிறேன், நீங்க எல்லாரும் என்ன செஞ்சீங்கப்பா? நீங்க சொன்ன மாதிரி எத்தனை முஸ்லிம் அமைச்சர்மார், முஸ்லிம் சேர்மன்மார், முஸ்லிம் மேயர்மார், நீங்க எல்லாம் என்னத்தை செஞ்சீங்க? யாரும் ஒண்ணும் செய்யலையா? என்னத்தை செஞ்சீங்க? நீங்க ஒரு பள்ளிவாசல் கொஞ்சம் நீங்க கேட்டுக்கொண்டு நாங்க அவ்வளவு பேரும் கத்துற நேரம், முஸ்லிம்கள் எல்லாரும் கொதிச்சு நிக்கிற நேரம், அழுந்து கொண்டு துவாலையும் நோம்பு பிடிச்சோன்னு மக்கள் கஷ்டப்பட்டு நிக்கிற நேரத்துல நீங்க எல்லாம் அரசாங்கத்துல இருந்தீங்க. நீங்க எல்லாம் என்ன செஞ்சீங்க? பேத்து ஜனாதிபதி நிப்பாட்டுறீங்களா? நாங்க வெளியிறங்க வேண்டிய ஒரு ஆள் கேட்டீங்களா? ஒரு ஆள் ஆம்பளே இருந்தீங்களா அந்த நேரம்? இல்ல. உங்களுக்கு என்ன செய்ய பார்க்க டைம் கொடுக்கல, சைன் பண்ணி கொடுத்த காகிதத்தை எடுக்கல. அவர் அஸ்வர் என்ன சொன்னார்? யார் கொடுத்த கடிதம்? நான் பேசக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இல்ல கேள்வி அஸ்வர் கேட்டா கேள்வி என்ன சொன்னாரு? மஹிந்த ராஜபக்சே நாமத்துல கேட்டா கிடைக்கும். அவுசுபில்லா மின்னா, நாங்க களிமா சேர்ந்த மக்கள் எங்களுக்கு அப்படி பேசவே இல்ல. திரும்ப அவர் களிமா சொல்லி தான் இஸ்லாத்துக்கு வரணும். அஸ்வர் திரும்ப சொல்றாரு அடுத்த நாள் பசில் ராஜபக்சே நாமத்துல சேர்ந்தா தான் கிடைக்கும்னு சொல்லி. கடைசியில் என்ன ஆச்சு? 3 மாசம் போல சீட் போச்சு. இது அல்லாவுடைய கோபார்வை, வேற ஒன்றுமே இல்ல. இப்ப என்ன சொல்றீங்க? இப்ப வந்து நீங்க மொத்தமா கொண்டு 2005 முஸ்லிம்கள் மொத்தமாக வாக்களிச்சா ஜனாதிபதி வச்சினார். 2010 ஜனாதிபதிக்கு விரோதமான வாக்கள் ஜனாதிபதி. இந்த தடவை ஜனாதிபதி வாரது இல்ல. நாங்க முஸ்லிம் மட்டும் இல்ல, தமிழ் சிங்கள மக்கள் எல்லாரும் தீர்மானிச்சாச்சு. ஏன்? உங்களோட களவு, உங்களோட பொய் எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சுது. 2500 மில்லியன் செலவழிக்கிறீங்க இந்த வருஷம். நீங்க ஜனாதிபதி ஏரோப்ளேன்ல போறதுக்கு மட்டும், கூட்டாளி மாரோட ட்ரிப் போறதுக்கு இந்த நாட்டுக்காக போறீங்க. நீங்க சொல்றீங்கப்பா இவர் புத்தள மக்கள் வெளியே வந்து நாமல்ல பேபி பேபி பேபின்னு கெட்டி முடிச்சு மோந்தானாம், உம்மா கொடுத்தானாம். ஜனாதிபதி மீட்டிங்ல எல்லா பொம்பளைக்கும் உம்மா கொடுக்காரு. இப்ப புள்ளைய தூக்குறாரு. 8 மாசம் புள்ள ரங்கா கொஞ்சம் வார்த்தைகள் இல்ல இல்ல உம்மா கொடுக்க எப்படி? உம்மா கொடுக்க ஓ கிஸ்தான் வேற 8 மாசம் புள்ளைய ஜனாதிபதி தூக்கினாராம். அனி ஆமுதுருனி பலாண்ட மா சட்டங்கள் அமையா அவர் தூக்கினத்தோட அந்த புள்ள கண் 2 பெருசாக்கி அப்படி பார்த்துச்சான். ஒரு பார்வை ஜனாதிபதியை பார்த்து ஜெயவேவா ஜெயவேவா ஜெயவேவான்னுச்சான். உம்மா பாப்பா கிட்ட வந்து ஜனாதிபதி சொன்னாலாம், சார் உம்மா செல்லையும் இல்ல வாப்பா செல்லையும் இல்ல, உங்களுக்கு ஜெயவேவான்னு சொல்லியாச்சு. அப்ப இவர் வெத்திட்டாரு. இந்த புள்ளைய தூக்கினத்தோட அடுத்த நாள் ராவ் பால்மா விலையை கூட்டியாச்சு. இப்ப ரங்கா 8 மாசம் புள்ளைக்கு ரங்கா 8 மாசம் புள்ளைக்கு ஜனாதிபதியை விளங்குறேன்டா. இலங்கையில் என்னதுக்கு அப்பா இவ்வளவு கட் அவுட், ஏன் இவ்வளவு போஸ்டர்? இவர் சொல்ற மாதிரி புத்தளத்துக்கு அவ்வளவு செஞ்சிருந்தா மக்கள் வாக்களிப்பாங்க தானே. ஜனாதிபதி மீட்டிங்கே போட தேவையில்லை. 3ஆம் வருஷம் ஜனாதிபதி வாரன்ற அனௌன்ஸ்மெண்ட் பண்ணினாலே மக்கள் போய் மல்ல 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 மல்லன்னு ஓட்ட போடுவானே. என்னதுக்கு இவ்வளவு கேம்பெயின்? என்னதுக்கு ரூபாயினை பதாபிச்சு கொண்டு? ஏன் ஐடி என்ன